சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 43. ஐயப்ப சாமி மகிமை பற்றி ஒவ்வொரு நாளும் நான் சொல்லின்னு இருக்கேன். கடவுளுடைய அதை உணர்ந்ததால என்னால் சொல்ல முடியுது, கடவுள் என்ன அதை புரிய வச்சதால அவருடைய மகிமை என்னால் சொல்ல முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அவனுடைய ஒருவன் மகிமை மட்டும் எனக்கு சொல்ல வைக்கலைங்க. அந்த ஆதிபராசக்தியுடைய மகிமையை என்கிட்ட சொல்றாரு. அந்த ஆதிபராசக்தி குமர பாக்கியத்தையும் எனக்கு கொடுக்கிறார் பகவான் ஐயப்பன். அவன் ஒருவனு மட்டும் குமர பாக்கியத்தை கொடுக்கல, அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, உலகத்தை ஆளும் சர்வநாயகி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சொல்றேன், அவ்வளவு குமர பாக்கியத்தையும் எனக்கு கொடுக்கிறார் பகவான் ஐயப்பன். நான் சென்னையில வந்ததுக்கு ஒரு 4 கோயிலுக்கு ரொம்ப விரும்பி போவேங்க. 4 ஒரு 5 கோயிலுக்கு விரும்பி போவேன். அதில் 3 கோயிலுக்கு ரொம்ப விரும்பி போவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காளிகம்பாள் கோயிலுக்கு எப்பயுமே போவேன். எப்போ நினைக்கிறதோ நினச்சா காளிகம்பாள் கோயிலுக்கு போவேன், நினச்சா கந்தசாமி கோயிலுக்கு போவேன், முருகர் கோயிலுக்கு போவேன், நினச்சா அப்படியே போயிடுவேன். கந்தசாமி முருகரை போகும்போது நான் பார்க்கும்போது முருகர் பார்த்தா அபிஷேகத்தில் தான் இருப்பார். அவர் அப்படியே அபிஷேகத்தில் பார்த்து ஆனந்த கண்ணீரில் கும்பிட்டுட்டு வந்துனே இருப்போம் முருகரை. அப்படியே பார்த்தீங்கன்னா அடையார் ஐயப்பன் கோயிலுக்கு போயிடுவேன். இந்த 3 கோயிலுக்கு எப்பயுமே போவாங்க. நான் எப்பயுமே இந்த 3 கோயிலுக்கு அந்த குமர பாக்கியத்தை, அதுக்கப்புறம் பகவான் ஐயப்பன்னா என்னை குமர வைக்கிறார். அவரோட மகிமையை பாருங்க, குமர வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் அதே இடத்துல இருப்பார், அவரை குமர பாக்கியத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி பெருமாளை குமர பாக்கியத்தை, என்ன குமர பாக்கியத்தை பகவான் ஐயப்பன் குமரர். அப்படியே இவங்கெல்லாம் சாமியை குமர்ந்து இருக்கிறேன். காளிகம்பாள் கோயிலுக்கு அடிக்கடி போவேன், நினச்சா போயிடும். காளிகம்பாள் கோயிலுக்கு மனசில் அந்த அம்மா மனதில் தோணிட்டாங்கன்னா ஐயப்பன் என்னை கால் நிறைய நடக்க வச்சிடறாரு. அவங்க அம்மாவை பார்க்க என்ன நடக்க வச்சிடறாரு. போய் அந்த காளிகம்பாள் கும்பிட்றேன். 500 வருஷம் கழித்து காளிகம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்குது. எப்படி மகா கும்பாபிஷேகம் நடக்குது காளிகம்பாள் கோயிலில். அப்போ எப்பயுமே அந்த அம்மா நான் போய் பார்ப்பேன். அந்த அம்மா அபிஷேகத்தில் பார்ப்பேன். 4 மணிக்கு போய் பார்ப்பேன், 4:30 மணிக்கு பார்ப்பேன். விடிய காலம்புற காளிகம்பாலில் இந்த 8 மணிக்கு 7 மணிக்கு போகிறலாம் எனக்கு பிடிக்காது. அந்த அம்மாவை பிரம்மமோட்சத்தில் பார்ப்பேன் எப்பயுமே. அது எனக்கு ஐயப்பன் கொடுத்த வரப்பிரசாதம். அந்த பிரம்மமோட்சத்தில் போய் அம்மாவை போய் பார்ப்பேன் எப்பயுமே. அது ஒரு தொப்புள் கொடி உறவு மாதிரி, எனக்கும் காளிகம்பாலுக்கு ஒரு தொப்புள் கொடி உறவு மாதிரி. அது ஐயப்பனுக்கு தெரியும், ஏன்னா அவர் அருளாலே தான் அங்கே போய் நான் எல்லாமே பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்குது. ஊறப்பட்டு கூட்டம், சென்னையில் இருக்கிற கூட்டம் பூரா அங்கே தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டம் பூரா அந்த காளிகம்பாள் கோயில் தான் இருக்குது. அப்போ அபிஷேகம் பண்ணும்போது அந்த அம்மாவை கிட்ட நான் சொல்கிறேன், அம்மா உன்னை உள்ளே நான் பார்க்கணும், கருவறையில் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இருக்காங்க, எப்படிமா உன்னை நான் உள்ளே பார்க்கறது, நான் உன்னை உள்ளே பார்த்தே ஆகணுமா அந்த அம்மா கிட்ட சொல்கிற காளிகம்பாள் கிட்ட. உடனே அந்த அம்மா எந்த ரூபத்தில் என்ன நினச்சாங்களே தெரியல, நான் கண்ணு கலங்கி நின்று, அம்மா உன்னை பார்த்தே ஆகணுமான்ட்டு என் கையை பிடிச்சி ஒரு உருவம் இழுக்குதுங்க. இது சத்தியமான உண்மை. ஐயப்பனுக்கு தெரியும், காளிகம்பாள் தெரியும். என் கையை பிடிச்சி ஒரு உருவம் இழுத்து டேட்டா இட்டு போய் கருவறையில் விட்டுருச்சிங்க. என்ன அவ்வளோ பெரிய கூட்டத்தில் யாருமே பார்க்க முடியாதுங்க. பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை அந்த காளிகம்பாள், அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினாள் ஆதிபராசக்தி. அந்த காளிகம்பாலை போய் கருவறையில் போய் நின்று கும்பிட்டு, ஆனந்த கண்ணீரில் கும்பிட்டு, அப்படியே அந்த அம்மாவுடைய கோபுரத்தை, அந்த கலசத்தை போய் கும்பிட்டு அந்த கோபுரத்தையே சுத்துறேங்க நான். என்ன கருணையின் கருணை பாருங்க. ஐயப்பனுடைய பக்தனாக நான் இருப்பதற்கு என்ன புண்ணியம் செய்தனும், அவருடைய மகிமையை மட்டும் புரிய வைக்கல, அவங்களுடைய அம்மாவுடைய கருணையை புரிய வச்சிருக்கார் பகவான் ஐயப்பன். அந்த அம்மாவை எப்பயுமே நான் போய் கும்பிடுவேன். இன்னைக்கு நேற்று கும்பிடுறதில்ல, காளிகம்பாலை நினைச்சா போய் கும்பிடுவேன். அன்னைக்கு அந்த அம்மா பிரம்மாண்டமா உற்சவத்தில் இருக்காங்க. அம்மா நான் உன்னை பார்த்தே ஆகணுமான்னு நான் மனம் நான் சொல்றது மனம் குமர்ந்து போய் நிற்கிற அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மாவே கையை பிடிச்சி இழுத்து கருவறையில் விட்டு அந்த அம்மாவுடைய தரிசனத்தை எனக்கு கொடுக்குறாங்க. மேலே அந்த கோபுர தரிசனம், கோடி தரிசனத்தை பார்க்க வைக்கிறாங்க அந்த காளிகம்பா. நான் என்ன சொல்லுவேங்க, அந்த காளிகம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே துல்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனை துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.